Hi friends, வணக்கம் and welcome back to SmileySamayal channel. இன்னைக்கு கோகுலாஷ்டமி ஸ்பெஷல் பதிவு தான் நம்ம சேனல்ல பார்க்க போறோம். இப்போ பாத்தீங்கன்னா கண்ண பரமாத்மா அஷ்டமி திதி ரோஹிணி நட்சத்திரம் சிறைச்சாலையில அவதரிச்சாரு. அது எல்லாத்துக்குமே தெரியும். வசுதேவர் தேவகி தம்பதிக்கு 8வது குழந்தையா அவர் பிறந்தாரு. இப்போ கண்ணன் அப்படின்னு ஏன் பேர் வர காரணம் தெரியணும்ல. இப்போ கண் பார்வையினாலேயே மக்களை காக்கக்கூடியவர், அதனால தான் அவருக்கு கண்ணன் அப்படின்னு பேர் வந்துச்சு. இப்போ அஷ்டமி திதி அப்படின்னாவே பொதுவாகவே மக்கள் மனசுல என்ன கருத்து இருக்கும், அது ஒரு கெட்ட நாள் அப்படின்னு. ஆனா அஷ்டமி திதியில கண்ணனும் நவமி திதியில ராமரும் அவதரிச்சாங்க. அஷ்டமி நவமியுமே வழிபாட்டிற்குரிய நல்ல நாள் அப்படின்னு மக்களுக்கு உணர்த்துவதற்காக தான் அஷ்டமி திதியில நம்ம கடவுள்கள் எல்லாமே அவதரிச்சாங்க. கந்த சஷ்டி மாதிரியே கோகுலாஷ்டமியும் குழந்தை வரம் வேண்டி விரதம் இருக்கிறவங்களுக்கு ஒரு உரிய நாள் அப்படின்னு சொல்றாங்க. அன்னைக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அரிசி மாவால பாதம் வரைவாங்க. எல்லார் வீட்லயுமே கண்டிப்பாவே வரைவாங்க. கண்ணன் பாதத்தை வாசல்ல இருந்து நம்மளோட பூஜை அறை வரைக்குமே கோலமிடுவாங்க. அதே மாதிரி ரங்கோலி, பூக்கோலம், இந்த மாதிரி அவங்க விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி கண்ணனை தங்கள் வீட்டுக்கு அழைப்பாங்க. மகாலட்சுமிக்கு ரொம்பவே உகந்த நாள், அதனால பழம், கீரை எல்லாமே மகாலட்சுமியோட அம்சமா இருக்கிற பசுவுக்கு தானமா கொடுப்பாங்க. அதே மாதிரி கண்ணனுக்கு பிடித்தமான நிறைய உணவுகள் இருக்கு. அதுல பால், தயிர், வெண்ணெய், சீடை, நவாப்பழம், அப்பளம், அந்த மாதிரி முறுக்கு, அவல், இதெல்லாம் கண்ணனுக்கு பிடித்தமான உணவு வகைகள். அதாவது நிறைய பேர் அந்த நாட்கள்ல விரதம் இருப்பாங்க, கண்ணனோட மந்திரம் சொல்லுவாங்க. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா 108 முறை ஓம் நமோ பகவதே வாசுதேவாய அப்படின்ற மந்திரத்தை உச்சரிப்பாங்க. இப்ப பொதுவாவே எல்லார் வீடுகள்லையுமே நம்ம வீட்டு சின்ன பிள்ளைங்களுக்கு ஆண் குழந்தையா இருந்தா கண்ணனாவும், பெண் குழந்தையா இருந்தா ராதையாவும் நம்ம அலங்காரம் பண்றது வழக்கம். எல்லார் வீட்லயும் குழந்தைங்களுக்கு கண்ணன் வேஷம் கண்டிப்பாவே போட்டிருப்பாங்க. இப்ப பாத்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடித்தமான கடவுள்கள் அப்படின்னு சில பேர் கண்டிப்பா இருப்பாங்க. அதுல பாத்தீங்கன்னா விநாயகர், இன்னொன்று கண்ணன், அப்புறம் ஹனுமான், இவங்கெல்லாம் சின்ன குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடித்தமான கடவுள்கள். உங்க வீட்லையும் உங்க குழந்தைங்களுக்கு கண்ணன் வேஷமோ ராதை அலங்காரமோ பண்ணியிருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல லீவ் பண்ணுங்க. நீங்களும் கோகுலாஷ்டமியை நல்லா செலிப்ரேட் பண்ணுங்க. அனைவருக்கும் கோகுலாஷ்டமி தின நல்வாழ்த்துக்கள். நன்றி.